ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்ப ஐக்கியமாய், புருஷன் மனைவி ஐக்கியமாய், பெற்றோர் பிள்ளைகள் ஐக்கியமாய் சேர்ந்து இசைந்து வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஆமென். ஐக்கியம் குறையக்கூடாது. திருமணமான சில வருடத்தில் ஐக்கியமாய் இருக்கிறோம், வயதாக சிலருடைய வாழ்க்கையில் ஐக்கியம் அன்பு குறைகிறது. தவறு. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2:24. புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். நல்ல வார்த்தை இல்ல? உலகத்தில் பெரிய பிரசித்தி பெற்ற கிட்டத்தட்ட 99 ஆண்டுகள் வாழ்ந்து அமெரிக்காவை அசைத்த பெரிய பரிசுத்தவான் பில்லி கிரஹாம், அவருடைய மனைவி ரூத். அவங்க ரூத் அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸ். மேற்கத்திய கலாச்சாரம், கல்யாணம் கொஞ்ச நாள்லயே அவங்க டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. அது வேத ஒழுங்கல்ல, வேதத்துல டிவோர்ஸ் கிடையாது. ஆனா அவங்க நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள், மாதிரியாய் வாழ்ந்தார்கள். 2 பேரும் சேர்ந்தே முடிவெடுப்பார்கள், சேர்ந்தே பிரயாணம் பண்ணுவார்கள், எங்க போனாலும் சேர்ந்தே போவார்கள். எல்லாம் வயதாகிவிட்டது. ஒரு நாள் ஐயா பில்லி கிரஹாமையுடைய மனைவி ரூத் அம்மா எங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லி போறாங்க. போன போது கண்கலங்க அவர்கள் பார்த்த காரியம் அவர்களை தொட்டது. அவங்க அம்மா பலகீனமாயிட்டாங்க, அப்பா கொஞ்சம் ஹெல்த்தா இருந்தாங்க. கையில சாக்ஸை வச்சுட்டு கால் உரையை வைத்துக் கொண்டு முழங்கால் படிட்டு தன் தாயாருக்கு மாட்டிக்கொண்டிருந்தார்கள். மகள் அதை பார்த்தபோது ரூத் அம்மாவுடைய கண்களில் கண்ணீர். ஆனால் அன்பு தகப்பன் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அம்மாவை அந்த வயோதிப காலத்தில் கவனிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார், நன்றி என்று சொன்னார்களா? யோசித்து பாருங்கள். மேற்கத்திய கலாச்சாரம் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி இல்லை. பில்லி கிரஹாமுடைய மாமனார் மாமியார் கடைசி வரலும் ஒரே ஐக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தியாகம் பண்ணின கணவனை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தியாகம் பண்ணின மனைவியை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு தியாகம் பண்ணின பெற்றோரை மறந்து விடாதீர்கள். அன்பு குறையாதிருப்பதாக. குடும்ப ஐக்கியத்தை கெடுக்க நினைக்கிற பிசாசு கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இடம் கொடுக்காதீர்கள். சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். வீண் வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். புருஷனின் சொந்த மனைவி என்கிற அறிவோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. கணவனின் சொந்த சரீரம் என்கிற அறிவோடு வாழுங்கள். ஒருவர் தாக்காதீர்கள். வார்த்தைகளையோ செய்கைகளை தாக்காதீர்கள். தோத்திரம். அறியாமுள்ள காரணத்தில் தேவன் காணாதர் போல் இருக்கிறார். மனைவி அடிக்கிற யாராவது இருக்கீங்களா? ஒன்னு சொல்றேன், லேகியோன் பிசாசு பிடித்தவன் தன்னைத்தானே காயப்படுத்துவான், கல்லறையில் இருப்பான். அப்படியானால் மனைவி சொந்த சரீரம், புருஷன் சொந்த சரீரம், ஒருவரை ஒரு தாக்கினால் லேகியோன் பிசாசு என்று புரிந்து கொள்ளுங்கள். இணைந்து வாழுங்கள். வயதாக ரொம்ப நேசிங்க. இது ஏன் அனுபவமா மாறிச்சு. கிட்டத்தட்ட 30-31 ஆண்டுகளாகிறது திருமணமாகி. வயதாக ஆக ஆக அதிகமான அன்பு வருகிறது. ஒன்றுமில்லாத நாட்களிலே தியாகம் பண்ணி பிள்ளைகளை வளர்த்ததையும் ஊழிய வெற்றிகரமாய் மாற காரணமாயிருந்த மனைவியை அதிகமாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. தோத்திரம். என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். ரொம்ப அதிகமா நேசிங்க. கொஞ்ச நாள் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருங்க. ஒருத்தர் நேசிங்க, ஒருத்தர் தாங்குங்க, ஒருத்தர் உபசரிங்க. ஹல்லேலூயா. ஐக்கியப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 133ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, ஒருமித்து வாசம் பண்ணினால் 6 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, பரிசுத்தம் உண்டு, ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பமாய் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். ஏசப்பாவை சார்ந்து குடும்பமா ஐக்கியமா வாழுங்க. நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறுவதாக. பிரிந்த குடும்பங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ரிட்டர்ன் வாங்க. தோத்திரம். நீங்க டைவர்ஸ் பண்ற தேவ சித்தம் அல்ல. டைவர்ஸ் பண்ணா வேத வசனத்தின்படி நரகம் போக வேண்டியது இருக்கும். வேண்டாம். பிரிந்து வாழ்வது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் இணைந்து வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். உங்க பிள்ளைகள் டைவர்ஸ் பண்ணதை ஊக்கப்படுத்தாதீர்கள். சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நான் பேசுகிற அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் மாறட்டும். இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உடைந்த குடும்பங்களை கர்த்தர் இணைப்பார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதியும். குடும்ப ஐக்கியத்தினால் வருகிற ஆசீர்வாதம் அவர்கள் குறித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் நான் கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.